சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்கப்பூர்வமான தலைப்புல நம்ம நிறைய கலந்துரையாடல் செய்திருக்கோம். இன்னைக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான அதே நேரத்துல மகிழ்ச்சியான ஒரு தலைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், மக்களுக்கான திராவிட மாடல் 5 ஆண்டுகளில் அரை நூற்றாண்டு வளர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்புல விவாதிக்க இருக்கும். இன்றைய தலைப்பில் கலந்துரையாடுவதற்காக நம்மிடையே திமுகவில் இருந்து துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் அவர். வணக்கம் சார். இணையம் வாயிலாக நம்மிடையே இணைகிறார் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய இருக்கிறார். முதல் நம்ம விருந்தினர் இங்கே அரங்கத்திலிருந்தே போயிடலாம். வணக்கம் சார். சார், இப்போ என்னன்னா 2021 2026 ஒன்றிணைவோம் வா அப்படின்னு கொரோனா காலகட்டத்தில் ஒரு அழைப்பு, ஒரு அறைகூவல் விடுத்து இன்னைக்கு வெல்வோம் ஒன்றாக அப்படின்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கண்டிப்பாக தலை குனியாது, தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாகன்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு சக்சஸை பார்த்துருக்கு, ஒரு பெரிய சக்சஸ் பார். எப்படி இருக்கு தமிழ்நாடு? நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமரும் பொழுது கொரோனா பேரிடுங்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொரோனா பேரிடுங்கு அமலில் இருந்த பொழுது நம்முடைய ஆட்சி அமைந்தது. பெரும் சவால் அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஒட்டுமொத்த பொருளாதாரம் முடங்கி போயிருந்தது, நிதி இல்லை, ஒட்டுமொத்த வளர்ச்சி தடைபட்டு இருந்தது. அப்படிப்பட்ட தடைபட்டிருந்த அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். என்ன சொல்கிறாரு? நான் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றிருக்கிறது எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஆட்சி அப்படின்னு சூளுரைத்தார். அந்த சூளுரைத்ததில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சி வெற்றி நடை போட்டிருக்கிறது. எப்படி வெற்றி நடை போட்டிருக்குன்னா, இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் பெரும் புரட்சி ஏற்படுத்துகிற அளவுக்கு திட்டத்தை நம்முடைய தளபதியார் கொடுத்திருக்கிறார். ஒருத்தரும் முன்னேறுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட சமுதாய முன்னேற்றம் என்பது இந்த 3லிருந்து தான் தொடங்குகிறது என்ற அவருடைய சிந்தனை என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. பெண்களோட வளர்ச்சிக்குன்னு தனித்திட்டம் நீங்கள் வேற எந்த அரசாங்கமும் இப்படி செய்ய முடியாது. வேற இந்தியாவில் வேற எந்த அரசாங்கமும் சிந்திக்காத திட்டங்களை தீட்டி ஒரு பெண்ணோட முன்னேற்றத்தில் அவர்களோட வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்றதை சிந்திச்சு இந்த கலைஞர் உரிமை தொகைன்ற திட்டத்தை கொடுத்து பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கார். விடியல் பயண திட்டம்ன்றதை கொடுத்து ஒரு பெண் சுதந்திரமாக எங்கேயும் சென்று வரலாம் அப்படின்ற அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவர்கள் வெளியே வர வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். மாணவர்களுக்கு காலையில் உணவு அப்படின்ற திட்டம் ஒரு முத்தாய்ப்பான திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தில் சரிவிகித உணவு ஒரு மாணவனோட வளர்ச்சியை மேம்படுத்தும். உணவு இல்லாமல் ஒரு மாணவன் படிக்கக்கூடாதுன்னு சூளுரைத்தார் நம்முடைய முதல்வர். காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட டிராப் அவுட்டை கட்டுப்படுத்தியிருக்கு, பள்ளி இடைநிற்றலை நிறுத்தியிருக்கு. பள்ளியில் வந்த மாணவன் பசியோடு படிக்கக்கூடாதுன்னு நம்ம முதல்வர் சிந்தித்தது நடந்தேறி இருக்கு. இன்றைக்கு ஒரு மாணவனும் காலை உணவு அறிந்து விட்டு வகுப்பறையில் நிம்மதியாக அமர்ந்து வகுப்பறை கவனிக்கிறான். இந்த சூழல் எப்படி ஏற்படுத்தியிருக்கோம்னா, இந்த திராவிட ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம்ன்ற அந்த சூழலை நோக்கி தான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைய சூழலில் இன்னைக்கு 56 மாணவர்கள் யூபிஎஸ்சியில் தேர்வு பெற்றிருக்கிறார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. வேற எந்த மாநிலத்திலையும் ஒரு மாநில திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி மாணவர்கள் 56 பேர் வெற்றி பெற்றிருக்காங்களா? இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது, நடைபெற்றிருக்கிறது. ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியா அனைத்து துறைகளிலும் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி. அதாவது இந்த 3 செக்மெண்ட் நான் சொன்னது, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், இந்த 3 செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கவனிச்சு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுங்கிறது ஒரு தாயுள்ளம் கொண்ட முதல்வரால் தான் முடியும். அப்படி நிகழ்த்தி நடைமுறையில் காண்பிச்சிருக்காரு நம்மளுடைய முதல்வர். நீங்க மாணவர்களுக்கு தனித்திட்டம், பெண்களுக்கு தனித்திட்டம், இளைஞர்களுக்கு தனித்திட்டம். இன்னைக்கு அந்நிய முதலீடுகளை இழுத்து கிட்டத்தட்ட 40,000 1 லட்சம் மாணவர்கள் இந்த ஓராண்டுக்குள்ள வேலை வாய்ப்பில் பெற்றிருக்காங்க. அந்நிய முதலீட்டை இழுக்கிறதுங்கிறது ஒரு முறை வெளிநாடு செல்லும் பொழுதும் பல கோடி மதிப்புள்ள முதலீடுகளை தமிழ்நாட்டிற்குள் வரவழைத்திருக்கிறார். இப்படி ஒரு துறையிலும் சார்ந்து சிந்தித்து அவர்களை மேம்படுத்தியிருக்கிறார் நம்முடைய முதல்வர். எப்படிப்பட்ட சூழல் இது? ஒரு சாதாரண சூழலா? இல்லை. நமக்கு நிதி மறுக்கப்படுது, நமக்கான திட்டங்கள் மறுக்கப்படுது, மொழி உரிமை மறுக்கப்படுது, மாநில சுயாட்சி மறுக்கப்படுது. இப்படி தொடர்ச்சியான தொல்லைகள், ஆளுநர் மூலமா தொல்லை, தமிழ்னு எழுதுனா தொல்லை, தமிழர் வளர்ச்சிக்கு தொல்லை, தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு
6 கோடி ரூபாய் ஒதுக்கிற ஒன்றிய அரசு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2500 கோடி ரூபாய் ஒதுக்கிது. நம்மளுடைய கீழடியோட ஆய்வறிக்கைகளை வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்ட பிறகு கூட அதை வெளியிட மறுக்கிறாங்க. இப்படி பல சவால்கள் நம்ம முன்னாடியே இருக்கு. இவ்வளோ சவால்களையும் தாங்கிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒன்றிய அரசாங்கத்தோட தொல்லை, மாநில வளர்ச்சியை ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு, ஒரு பக்கம் ஆளுநர் மூலமாக தொல்லை, மாநிலோட வளர்ச்சியை ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சிட்டு, இப்படி மாநிலத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மேம்படுத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதல்வர். எவ்வளவு பிரச்சனைகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களிடையே போராடி எல்லோருக்கும் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இப்ப ஜூம் இணையம் வாயிலாக ராமசுப்ரமணியன் அவர்களிடம் போகலாம். சார், இப்ப என்னன்னா சமூக நீதி, பொருளாதாரம், கல்வி, அதை தாண்டி சுகாதாரம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்துருக்கு. காரணம், கொரோனா பீரியட்ல வந்து ஆட்சிக்கு வரும்போது நிறைய நிதி சுமைகள் இருந்தது. அதை தாண்டி இதை எப்படி சரி பண்ண போறோம், ஒரு ஒத்துழைப்பு இல்லாத ஒன்றிய அரசாங்கம், இதெல்லாம் வச்சுட்டு தான் இப்படி ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் கடந்த 5 வருடங்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிக மிக பிரமிப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் என்பது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏதோ அவங்கள நாம பிரைஸ் பண்ணணும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம பிரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் உண்மையிலே யதார்த்தமான உண்மையை நம்ம பேசுகின்றோம். முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்னென்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவரை தெளிவாக ரொம்ப சுருக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பட் நான் இன்னொரு ஆங்கிள் பார்க்கின்றேன். அதாவது முதல்ல நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த கொரோனாங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டுக்கு இருந்தது. இருந்தாலும் கூட அந்த கொரோனா அஃபெக்ட் ஆன பீப்புளை நேரடியாக சந்தித்தது அப்படிங்கிறது இந்தியாவிலேயே நமது முதல்வரை போல வேற யாருமே கிடையாது. அந்தந்த வார்டுக்கே போய் அஃப்கோர்ஸ் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனோட அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையானது. அது யாருமே மறுக்க இயலாத ஒன்று. ரெண்டாவதாக எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள் ஏராளமாக, அதை தாண்டி சமூக நீதி அப்படிங்கிற அளவிற்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் உருவாக்க முடியுமோ அவ்வளவுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்துல இவர் எல்லாரையும் பார்க்கின்றார். அதாவது பெண்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% பெண்கள் இன்று, அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பது பெண்கள்கிட்ட இருக்கணும். அப்படி பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பது தமிழ்நாட்டிலேருந்து இருக்கின்றது அப்படிங்கிறது நாம பெருமையோட நாம தலை நிமிர்ந்து சொல்லிக் கொள்ளலாம். இந்தியாவிலே அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க பெண்களாக உருவாவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருகின்றது அப்படிங்கிறது இந்த அரசாங்கம். இரண்டாவதாக பொருளாதார ரீதியை பத்தி நீங்க கேட்டீங்க. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. ரியல் ஜிடிபி குரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.2% வளர்ச்சி என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தாண்டி ஒரு தேசிய அளவில் எடுத்துட்டீங்கன்னா இதற்கு ஈடாக ஒப்பாகவும் மிக்காரும் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் இங்கு தமிழ்நாட்டில் தான் அது இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமானது. அந்த 11.2% என்பது ஒரு சாதாரண வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி. எனக்கு இன்ஃபேக்ட் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு முதல்வராக ஆவதற்கு முன்பாக ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்து அதுல 2030 எப்படி தமிழ்நாடு இருக்க போகின்றது என்கின்ற தொலைநோக்கு பார்வை ஒரு டாக்குமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணினார். அதுல என்னன்னா 2030 அதுல $1 trillion எக்கானமி அப்படின்னு சொன்னார். எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்துல பொருளாதாரம் படித்தவன் என்கின்ற நிலையிலும்
அதை பத்தி யோசிக்கும் போது என்ன இது முடியுமா, இது ஏதாவது மிக பெரிய அளவிற்கு பிச் பண்றாரு, இந்த அளவுக்கு சாத்தியமாகுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 11.2% ரியல், நாமினல் எடுத்தீங்கன்னா 16%க்கு மேல அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவர்கள் சொன்னது 14%க்கு மேல இருந்ததுன்னா 2030 31 32ல அந்த இலக்கை ரீச் பண்ணலான்னு. இப்ப தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ரீச் ஆகக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டை கொண்டு வைத்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர். இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அது மட்டுமல்லாமல் எல்லாருமே இந்த இந்தியாவே ஆச்சரியப்பட்டு போகின்ற அளவிற்கு வளர்ச்சியை காண்பித்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இது ஒரு புறம். மூன்றாவதாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது எல்லாரும் பேசுவார்கள் நிறைய, நானும் போனேன் நீயும் போனேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பல MOU எல்லாம் போட்டுட்டு நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இண்டஸ்ட்ரியல் ஜெயின்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்களெல்லாம் நீங்க வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய அளவிற்கெல்லாம் வரவேற்பெல்லாம் ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் இவர் தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சி எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு அதுவும் குறிப்பாக இந்த ஆட்டோமொபைல் அந்த மாதிரி செக்டார்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அளவிற்கு கொண்டு வச்சிருக்கின்றார் என்றால் அது வந்து சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவே நான் பார்க்கவில்லை. அடுத்ததாக இந்த ஹெல்த்துங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருக்கு ஏதோ சமயம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப சோர்வாகவே எப்ப பார்த்தாலும் இருப்பேன். என்ன சார் இப்படி சோர்வாக இருக்கின்றீர்களே, என்ன உங்களுக்கு, நீங்க ஏதாவது பிபி இருக்கா அல்லது சுகர் இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு, நீங்க சாதாரணமா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவராச்சே அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் கேட்ட போது எனக்கும் தெரியல அப்படின்னா, நீங்க தயவுசெய்து ஒண்ணு செய்யுங்க, அரசாங்கத்தினுடைய உதவிகள்லாம் இந்த செக்டார்ல நிறைய இருக்கு பாருங்களேன் நீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு டெலிபோன் பண்றாரு. சார் நீங்க சொன்னாப்புல எனக்கு வாசல்லையே தமிழ்நாடு அரசு மகத்தான திட்டங்கள் ஒரே மேடம் இந்த ஒரு நிமிஷம் இதை ஒண்டி முடிச்சுடுறேன் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கின்றேன். தயவுசெய்து இந்த ஒரு சென்டென்ஸ் ஒன்று நீங்க பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அதாவது அவருக்கு உடல்நிலை சரின்னு பார்த்தா அரசாங்க அதிகாரிகள் அவர் அந்த மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள் அவர்களாம் அவருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு, சார் இது வந்து சாதாரண உடம்பு இல்லை, உங்களுக்கு கேன்சர் இருக்கு, இது இருக்கு, ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல நீங்க செய்து கொள்ளலாம், அரசாங்கமே உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஒரு வரப்பிரசாதம் போல ஒரு மருத்துவ வசதியை செய்து கொடுத்தது என்பது இந்த அரசாங்கம். அத ரொம்ப பெரும் மகிழ்ச்சியோடு நான் இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மருத்துவத்திலையும் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் மகத்தான நிறைய திட்டங்கள் கொடுத்து ஒரு உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு ஆக மொத்தம் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டாக தான் இருக்குது அப்படின்றத விருந்தினர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மிடையே விசிகாவில் இருந்து ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், மக்களுக்கான திராவிட மாடல் 5 ஆண்டுகளில் ஒரு அரை நூற்றாண்டு வளர்ச்சியை பார்த்துருக்கு. ஒரு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் ஆக பெரும் 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 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு நிறைய மாற்றங்கள். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு மொத்தமாக பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி 11.19, அதை தாண்டி GSDPயில் 16% உயர்வு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பொருளாதாரமாக உயர்ந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வளர்ச்சி? ஒரு 5 ஆண்டு காலத்திலே இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி. நிச்சயமாக. அதாவது என்னென்னா, ஒரு 2011க்கு பிறகு தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு இருக்கா, இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்தது. மக்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய உரிமைகள் என்னென்ன தெரியாத ஒரு சூழலில் யார்கிட்ட போய் முறையிடுறது, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற அந்த சூழலில் இருந்தாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிற முதலமைச்சர் தான் இருந்தார். இந்த சூழலில் இன்றைக்கி 2021 பிறகு நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையில் இந்தியாவில் மிக ஒரு நம்பர் 1 மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது.
எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களா, மாணவர்களா, ஆசிரியர்களா, கட்டமைப்பா, மருத்துவமா, பொருளாதாரமா, உற்பத்தி துறையா, மின்சாரத்துறையா, விளையாட்டுத்துறையா, நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை உணவு திட்டம் இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, கிட்டத்தட்ட 34,000 சொச்சம் பள்ளிகள், கிட்டத்தட்ட 35,000 பள்ளிகள், 17 லட்சம் மேற்பட்ட குழந்தைகள் அந்த காலை உணவை சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ அற்புதமான திட்டம் தெரியுங்களா? இந்த திட்டத்தை இன்றைக்கு உலக நாடுகளே பின்பற்றுகிற ஒரு சூழலுக்கு ஒரு முன்மாதிரி திட்டமாக தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் நம்பர் 1 தமிழ்நாடு இருக்குது. ட்ராப் அவுட்டு இன்றைக்கி 0ங்கிற லெவலில் இன்றைக்கி நிற்கிது. 7 சொச்சம் ட்ராப் அவுட் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, இப்போ 0. உயர்கல்வியில் ட்ராப் அவுட்டே கிடையாது, ஆரம்ப கல்வியில் ட்ராப் அவுட்டே கிடையாதுங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இப்போது யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு, 60 பேர் பாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேருந்து. அதில் 54 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்க. தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டத்தால் 54 பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ சாதாரண வளர்ச்சியா? அயல்நாட்டு கல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, அயலக கல்வி உதவி திட்டம்னு இருக்குது. அதில் 20 ஆண்டுகளாக அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, 20 ஆண்டுகளாக அனுப்பப்பட்ட மாணவர்கள் 9 பேர். இந்த 5 ஆண்டுகளில் அனுப்பப்பட்ட மாணவர்கள் 360 பேர். ஒவ்வொன்றையும் நம்ம புள்ளிவரமாக சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், விடியல் பெண்கள் இயக்கமாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், தோழி விடுதிகள் திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாமே. மகளிர் உரிமை தொகை அந்த பேரை பாருங்கள், இலவசம் கிடையாது. இப்போ மகளிர் உரிமை தொகை இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய உரிமையாக பெறுறாங்க. அப்போ இப்படி அனைவரையும் உள்ளடக்கிய, அனைத்து துறைகளிலும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது எந்த சூழலில்? அது ரொம்ப முக்கியம். ஒன்றிய அரசு மொத்தமாக தமிழ்நாடு என்றாலே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற இந்த சூழலில், தமிழ்நாடு என்றாலே வஞ்சிக்கக்கூடிய சூழலில், தமிழ்நாடு என்றாலே புறக்கணிக்கக்கூடிய சூழலில், கடந்த 2 ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே கிடையாது. இங்கே கல்விக்கு நிதி ஒதுக்கலை. கிட்டத்தட்ட 3,528 கோடி ரூபா நிதியை கொடுக்க மறுத்துட்டாங்க. அப்போ மெட்ரோ திட்டம் கிடையாதுன்ட்டாங்க. இதை விட மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுங்கன்னு சொன்னாக்கா 20 லட்சம் பேர் இல்லை அப்படின்னு காரணம் காட்டுறாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கான்பூரில் 20 லட்சம் பேர் கிடையாது, குர்கானில் 20 லட்சம் பேர் கிடையாது, போபாலில் 20 லட்சம் பேர் கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் கொடுக்குற மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. ரயில்வே திட்டத்தில் மோசமான வஞ்சகம் தமிழ்நாட்டுக்கு செய்யப்படுது. எந்த திட்டத்துக்கு நிதி கிடையாது, கட்டமைப்பு நிதி கிடையாது, கல்விக்கு நிதி கிடையாது. நீங்கள் 100 நாள் பெண்கள் திட்டத்துக்கும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. ஏன்னா 4,000 கோடி ரூபா பெண்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் சமாளித்து நம்பர் 1 ஸ்டேட்டாக வர்றது இருக்குல்ல, இதுதான் உண்மையிலே சாதனை. எல்லாவற்றையும் தாண்டி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், சப்போர்ட் செய்யக்கூடாது, இருக்க சப்போர்ட்டும் பிடுங்குற சூழல்ல. இன்னொரு சூழல் என்னென்னா, இந்த கவர்னர் RN ரவியை வச்சுக்கிட்டு குடைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடாமல், எந்த மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுக்காமல் அதுக்கு ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்தியாவுக்கே எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும், குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கான உரிமையை முதலமைச்சர் மீட்டிருக்கார். அதையும் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமையை நம்ம மாநிலம் மீட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு, குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய சட்ட போராட்டம் மீட்டு கொடுத்துருக்கு.
இப்போ இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு சிக்கல், இவ்வளவு புறக்கணிப்பு, இவ்வளவு ஓரவஞ்சனையான செயல்பாட்டுக்கு மத்தியில் இப்படி தலை நிமிர வைத்திருப்பது என்பது உண்மையில் இமாலய சாதனை. அந்த சாதனை படைத்திருக்கிற நமது திராவிட மாடல் ஆட்சி இந்த சாதனையை இன்னும் மேலும் தொடர்வதற்கு இந்த தேர்தலில் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் வரும், எப்போ மீண்டும் 2.0 திராவிட மாடல் ஆட்சியை நாம் கொண்டு வரலாம் என்கிற அந்த ஆவலோடு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தான் யதார்த்தமான திட்டங்கள் அதிகமாக அறிமுகப்படுத்தப்பட்டு செம்மையான ஒரு பாதையில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசுல இருந்து எந்த ஒரு உதவியும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. விருந்தினர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டு அரசின் மகத்தான திட்டங்கள் ஒரு மாபெரும் இடத்தை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குன்னு. இருந்தாலும் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக கேட்கலான் இருக்கேன் துரை சார் கிட்ட தான். சார் இப்போ என்னன்னா, ஒன்றிய அரசு கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை ஒன்றிய அரசு கவனிக்கல. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு மாநில அரசு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய போர் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதுனால பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மக்கள்ன்றதுனால அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நான் செஞ்சுட்டேன்னு முதல்வர் ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் எதுவுமே செய்யலை, எரிபொருள் தட்டுப்பாடு விஷயத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, விறகு கட்டையில் சமைக்குங்க. ஏன் விறகு கட்டையில் சமைச்சா என்னப்ப, அது என்ன குறைஞ்சிருவீங்க நீங்கள்? இதுபோல தான் அவர்களோட கருத்து. இதற்கான திட்டத்துக்கான இப்படி ஒரு தொய்வு ஏற்படுகிறது. இங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க, சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. இதற்கு என்ன திட்டம்? ஒன்றும் கிடையாது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மாற்று வழி சொல்லுவாங்க அவங்களே. விறகு அடுப்பு வச்சுக்கிங்க, பசிக்க சாப்பிடாதீங்க, 3 வேளை பசிச்சா 2 வேளை சாப்பிடுவாங்க. இதுதான் அவர்களோட எண்ணம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 200 மெட்ரிக் டன் ஒரு மாதத்திற்கு தேவைப்படுது தமிழ்நாட்டில். 20 மெட்ரிக் டன் கமர்ஷியல் கேஸுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் பற்றாக்குறை வரும். சைனாவோட இருப்பு 200 நாளுக்கு இருக்குது. நம்மளோட இருப்பு கிட்டத்தட்ட 30 நாள் தான், அதுவும் கம்மி, 25 நாளுக்குள்ள தான். இந்த இருப்பு குறையுது, இதற்கான திட்ட நடவடிக்கை எடுங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போது நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் காதில் வாங்காமல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒருத்தர் டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவர்களுக்கு தமிழர்கள் பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் பழனிசாமியை அடிமையாக்கி அவர்கள் பழனிசாமி மீது தலையில் ஏறி உட்காந்து அதிமுக மேலே சவாரி செய்யணுன்றதில் மட்டும்தான் எண்ணமே தவிர அதற்காக மட்டும் தமிழ்நாடு வருவார். கிட்டத்தட்ட 3 முறை வந்துட்டார். தேர்தல் வரும்போதெல்லாம் தமிழ்நாடு வருவார் பிரதமர். நான் தமிழனாக பிறக்கலை அப்படின்னு வருத்தப்படுவார், தமிழ் மொழியை கற்றுக்கலன்னு வருத்தப்படுவார். இது எங்கே தெரியுமா போய் முடிஞ்சிருக்கு? இதோட எக்ஸ்டென்ஷன் எங்கே தெரியுமா நம்ம அவரை நிறுத்தியிருக்கோம்? ஒரு முறையும் ஹிந்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரதமர் இந்த முறை ஆங்கிலத்தில் பண்ணுறார். 2 முறை ஆங்கிலத்தில் பண்ணுறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி வரும்போதெல்லாம் ஹிந்தியில் பேசுவார், இனி இங்கே தமிழ்நாட்டில் அது எடுபடாதுன்னு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறார். திட்டம் சார்ந்து தமிழர்களை புறக்கணிக்கிறார், தமிழர்களுக்கு நிதி தர மறுக்கிறார், போராடினாலும் நிதி இல்லை, ஹிந்தி திணிப்பை முன்னெடுக்கிறார். கர்த்தயாதிவான்னு திருச்சிராப்பள்ளிக்கு பேர் வைக்கிறார், கர்த்தயாதிவான்னு பேர் வைக்கிறார். நம்ம போராட்டம் பண்ணும்போது அதை போய் அழிக்கிறாங்க. இது எல்லாமே அதாவது 1லிருந்து 100 வரை நம்ம போராடி தான் பெற வேண்டியிருக்கு. நீங்க எதையுமே அவர்களா வெளியே கொடுத்தாங்க, நாங்க வரும்போது திட்டம் கொடுத்தோம் அப்படின்றார். திட்டம் கொடுக்கறதுக்காக வரல, அவர்கள் தேர்தல் கூட்டத்துக்காக வரும்போது திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஏதோ திட்டம் கொடுக்கறதுக்காக நாங்க பயணிச்சு நாங்க திட்டத்தை கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கு இரவு பகல் பார்க்காம உழைத்துக் கொண்டிருக்காரு நம்முடைய முதல்வர். தலைவர் கலைஞர் சொன்னது போல உழைப்பு 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 என்றால் நம்முடைய தலைவர் தான். நீங்க இரவு பகல் பார்க்காம எதிர்கட்சிக்காரங்க நம்மகிட்ட பேசும்போதே சொல்றாங்க, என்ன உங்க தலைவர் இப்படி உழைக்கிறார்? காலையில கன்னியாகுமரியில் இருக்காரு, திருப்பி மதியானம் சென்னை வந்துடுறாரு, திருப்பி டின்னருக்கு மதுரை போறார். இப்படி எதற்கு ஓடி 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 உழைக்கிறார்? வெற்றி இவ்வளவு எளிதாக உங்களுக்கு இருக்கிறது, ஏன் இப்படி ஓடி உழைக்கிறீர்கள்? ஏன் அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஓய்வெடுக்க தெரியாது, உழைத்து 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 அந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் தலைவர் தளபதியாரின் செயல். அப்படித்தான் அதை செயல் வடிவில் காமிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு அசாதாரண சூழல் இருக்கும் பொழுது நிதி தரல, மாநிலத்தில் எந்த விதத்திலாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம்னு குறை சொல்ற நேரத்தில் திட்டங்களில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தி மக்களை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் சிந்திக்கிறார் தலைவர் தளபதி. அதுதான் நடந்துட்டு. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் செயல் திட்டங்கள் தான் வழிபடுது, செயல் திட்டங்கள் தான் வழிபடுது. செயல் திட்டங்களால் மட்டும்தான் இந்த மக்களை மேம்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்புகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதன் மூலமாக மக்கள் 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 என்று சிந்திக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதியார், அதை மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதியார் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே தான் இருப்பார். ஏனென்றால் ஒட்டுமொத்த நினைவும் ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா மக்களை பத்தியே இருக்கு, மக்களுக்கான திட்டங்களை பத்தியே இருக்கு. தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இந்த ஒன்றிய அரசாங்கம் எந்த விதத்திலெல்லாம் பிரச்சனை கொடுக்க முடியும்
எல்லா விதத்துலையும் தொடர்ச்சியாக பிரச்சனை கொடுக்கும்போது அந்த பிரச்சனையை ஒரு புறம் தள்ளிவிட்டு மக்களோட நலன் சார்ந்த திட்டங்களில் தான் நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறார் நம்முடைய தளபதியார். இப்படிப்பட்டவர் எந்த சூழ்நிலையும் மக்கள் கைவிட மாட்டார்கள், மக்களை தலைவர் தளபதியார் கைவிட மாட்டார். இவர்கள் இருவரும் சேர்ந்து இப்போ நம்ம எத்தனை பேர் எத்தனை கூட்டணி அமைச்சாலும் இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி கூட பாஜகவுக்கு போகுதுன்னு ஒரு பேச்சு வருது. யார் எப்படி இருந்தாலும் நம்முடைய களம்ங்கிறது மக்களுக்கான களம். மக்கள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொண்டுதான் இந்த களம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மக்களுக்கான களமாக தான் மக்களுக்கான திராவிட மாடல் அரசு தொடர்ந்து திட்டங்களை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இணையத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ராமசுப்ரமணியன் அவர்களிடம் போகலாம். சார், இப்போ என்னன்னா இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் மட்டும் பார்க்கலாம். எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு. ஒன்றிய அரசு எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் எதுவும் விடலை. ஆனால் தமிழ்நாட்டிற்காக எம்எஸ்எம்இல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது நீங்கள் மின் அடுப்புகள் இதை சார்ந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மானியம், அதை தாண்டி எல்லா சம்மந்தப்பட்ட ஒரு ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யூனிட்க்கு 2 ரூபாய் மானியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அறிவிப்புகள் வந்திருக்கு. மக்கள் மீது அதீத சிந்தனையுடன் தொடர்ந்து உழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, மக்களை பற்றி சிந்திக்காத ஒன்றிய அரசு, இதை எப்படி பார்க்கிறது? அதான் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வகையிலே மக்களுக்கு உதவி செய்திடலாம் அப்படிங்கிறத தீர்க்கமாக யோஜனை செய்து கொண்டே இருந்து அதை செயலாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் என்பது இந்த அரசாங்கம் தான். அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இப்போ இந்திய அளவில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி செய்வோம், வெறும் நிறைய நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் தான் இருக்கே ஒழிய, அது செயலாக்கம் என்ற வகையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு உருவாகி இருக்கின்றது. இந்த கேஸாக இருக்கட்டும் அல்லது ஆயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டாமா? இப்போ அம்பானியோட ஆர்கனைசேஷன் என்று எடுத்துக்கொண்டார். அதை அந்த ஆயில் அது ஒரு தனியார் துறை என்றாலும் கூட ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனியாக அது இருக்கின்றது, ரிஃபைனிங் கம்பெனியாக இருக்கின்றது. மற்றபடி அரசாங்க கம்பெனிகள்லாம் இருக்கின்றன. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஒன்று உலக அளவில் வந்த போது டாக்டர் மன்மோகன் சிங் என்ன பண்ணாருன்னா, இது வெளிநாடுகள்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம், முதல்ல நம்ம டொமஸ்டிக் நீட்ஸை நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சரியாக போன பிறகு நம்ம எக்ஸ்போர்ட்ஸை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டிவ் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைத்ததுங்கிறது டாக்டர் மன்மோகன் சிங். ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? ஆனால் ஒரு தமிழ்நாடு என்கின்ற ஒரு ஸ்டேட், அது அந்த ஸ்டேட்ல இப்படிப்பட்ட ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், அதாவது என்ன எப்படி இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், இதை வச்சுட்டு நாம் என்ன செய்யலாம்னா இந்த மானியங்கள் கொடுக்கறது அப்படிங்கிற நிறைய பேர் இன்னைக்கு தொலைக்காட்சியில் இன்டர்வியூ, அதாவது சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது, குறிப்பாக சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை வரவேற்கின்றார்கள். இதுதான் ஒரு லீடருக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே இது எல்லா வகையிலுமே இந்த தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கின்றது அப்படிங்கிறது இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அடுத்ததாக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசினேன். கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். உதாரணமாக நீங்கள் இந்த எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள்லாம் குறிப்பிட்டார்கள், இந்த நான் முதல்வர், இது எப்பேற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட இந்த ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக வியப்பாக இருக்கின்றது. இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகளை அவங்களோட, ஏன்னா அதில் அந்த போட்டிகள்லாம் பங்கு பெற்ற சில குழந்தைகள்லாம் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் சொல்றாங்க, எங்கேயுமே கிடைக்காத ஃபெசிலிட்டிஸ் இங்கே தான் கிடைக்கின்றது. ஒன்று அவங்களெல்லாம் அந்த பேராசிரியர்கள்லாம் எங்களெல்லாம் அவ்வளோ அன்போடு வழி நடத்துகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப உங்கள் தொலைக்காட்சிகளை கூட அதை பற்றி அந்த மாணவிகளுடைய இன்டர்வியூலாம் வந்தது. அதெல்லாம் நான் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இது எதிர்காலத்தை உருவாக்குகின்ற எதிர்கால ஒரு
வளமை மிக்க ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸை உருவாக்குகின்ற ஒரு திட்டம் இது. அதை வந்து மிக செம்மையாக செயல்படுத்துகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. மூன்றாவதாக கல்வியை பொறுத்தவரைக்கும் இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு போல எதுவுமே இல்லைங்கிற அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மூன்றாவதாக நான் மருத்துவத்தை பற்றி பேசினேன். இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஐ திங்க் இட் இஸ் வெரி பெக்யூலியர் அண்ட் பிரமிப்பை தருகின்ற ஒரு திட்டமாகும். அது வீடு நோக்கி வருகின்ற அந்த மருத்துவர்களை பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் பாராட்டி பேசலாம். அதற்கெல்லாம் அடிப்படையான அப்புறம் வசதிகள் என்று எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனை, அங்கே நான் போய் பார்த்துருக்கேன். எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர், நீங்கள் அங்கே எல்லாம் ஏன் போகிறீங்க, இங்கே வாங்க, இந்த இடம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அங்கே போனால் அவ்வளவு அற்புதமான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் என்ன இப்போ ஏழை பாழைகள்லாம் ஏராளமானவர்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை எப்படி பாராட்டுவது என்ற ஏதோ நான் ஏன்னா ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி, அதனால நான் வந்து டிஎம்கே பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசலை. ஆனால் எல்லா ஆங்கிள்லையும் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இதுக்கு ஈடு இணையாக இருப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். இந்த இப்போ போகிற போக்க பார்த்தா இன்னும் யூ ஹாவ் டு மேக் கம்பேரிசன். தமிழ்நாடு சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணோம், தமிழ்நாட்டை நீங்கள் வந்து ஃப்ரான்ஸோட கம்பேர் பண்ணோம், தமிழ்நாட்டை மிக வளர்ந்த நாடுகளோட இட்டாலியோட கம்பேர் பண்ணோம். இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்க ஒழிய தமிழ்நாட்டை நீங்கள் வந்து அருகில் உள்ள உத்தரப்பிரதேசையும் அல்லது பீகாரையும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரியான கம்பேரிசனாகவே இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையிலே தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடுன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடக்கூடாது, மற்ற நாடுகளோட வளர்ச்சியடைந்த நாடுகளோட ஒப்பிடணும் அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களிடம் போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளம் தமிழ் பெண்கள், அதை தாண்டி உலகம் உங்கள் கையில், உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு சாமானிய மக்களை கிராஸ் ரூட்டில் போய் ரீச் பண்ணியிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார்? இந்த தேடல் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கும்? எப்படி இது இவ்வளோ தூரத்துக்கு சாத்தியமாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சாதாரண விஷயந்தான். மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு, மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர். இது ரொம்ப சாதாரண விஷயம். என்னன்னா மக்களை பற்றி கவலைப்பட்டால் தான் யாருக்கு என்ன தேவை என்பதை வந்து உணர முடியும். அது மக்களோடு பயணிச்சாதான் அது முடியும். இப்போ முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அவர் திடீர்னு பழனிசாமி மாதிரி முதலமைச்சராக வந்துட்டவர் இல்லை. அதாவது என்னென்னா ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தானே அவர் ஊர்ந்து முதலமைச்சர் ஆனார்ல. அந்த மாதிரி வரவங்களுக்கு மக்களை பற்றி தெரியாது. ஆனால் இவர் அடிப்படையிலிருந்து மக்களோடு பயணித்தவர், திமுகவினுடைய இளைஞர் அணியை கட்டமைத்தவர், 80களில் கட்டமைத்து இளைஞர்களை கட்சியில் சேர்த்தவர், கூட்டம் போட்டவர், தானாக முன்னெடுத்தவர், மக்களோடு மக்களாக வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் போனவர். அப்போ அவருக்கு அதிகாரம் வருகிற பொழுது மக்களுக்கு என்ன தேவை, விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பெண்களுக்கு, எல்லாருமே வீக்கர் செக்ஷன் தான் பாருங்கள். அதாவது காலை உணவு திட்டங்கிறது எங்கே இருந்து தோணும் இப்போ பாருங்கள். அப்போது மக்களோடு பயணித்து, மக்களோடு இயங்கி, மக்களோடு வந்து உறவாடி, மக்களை பற்றிய அக்கறையும் கவலையும் இருப்பதால் தான் இவ்வளவு பெரிய சாதனையை இன்க்ளூசிவாக செய்ய முடியுது. இல்லைன்னா செய்ய முடியாது. இல்லை நம்ம கிடைச்ச ஆட்சி காலத்தில் நம்ம சுருட்டுறது போதும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடச்சிருக்காது. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம பழனிசாமியுடைய ஆட்சி தான். ஊழல் என்று சொன்னாலே அதிமுக தான். அது மறைந்த முதலமைச்சர் அவங்கள சொல்ல வந்து அவங்க இந்த நேரத்தில் குற்றம் சாட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அது ஊழலில் திளைத்தவர்களால் மக்களை குறித்து யோசிக்க முடியாது. ஆனால் வந்து இருக்கிற நிதியே வந்து தர மறுத்ததோடு வெளியிலிருந்து நாம் நிதியை வந்து கடன் பெற்றாவது, அதாவது அளவீடோடு தான் கடன், உற்பத்திக்கு உட்பட்டு தான் கடன், அந்த கடனை பெற்றாவது அனுமதிக்கப்பட்ட கடன். இன்னும் சொல்ல போனால் அதை வந்து மக்களுக்காக பயன்படுத்துறது இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க். ஆமாம், கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் இது. அந்த ரிஸ்க்கை துணிஞ்சு எடுத்தது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி ஒன்றிய அரசு மீது குற்றம் சாட்டிட்டு உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லையே. நிவாரண நிதி கொடுத்தாங்களா?
பேரிடர் காலத்தில் நிவாரணம் தந்தாங்களா? அந்த நிவாரணத்தை கூட கொடுக்கல. அப்போ இன்றைக்கி மக்கள் பக்கத்து அக்கறைப்படாத ஆட்சி, ஒன்றிய ஆட்சி இருக்குல்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க, சார்கிட்ட கேட்டீங்க எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து கேட்டீங்க. எரிபொருள் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசிக்கணும். அப்படி யோசித்ததுனால மன்மோகன் சிங் வந்து இங்கே குடோன்களை வந்து உருவாக்குனார். கிட்டத்தட்ட 1,60,000 பீப்பாய்கள், பேரல்கள் பாதுகாக்கிற குடோன்கள் இருக்குது 2 இடத்துல, விசாகப்பட்டினத்துலேயும் இன்னொரு குஜராத் நினைக்கிறேன் 2 இடத்துல இருக்குது. ஆனால் இவர் வந்த பிறகு, மோடி வந்த பிறகு ஒரு குடோன் கூட உருவாக்கலை. குடோன் உருவாக்குவோன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி எப்பயாவது வரும், அதற்காக இந்த மாதிரி முன்னதாகவே ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு ஏற்படுத்தியிருக்காங்கல்ல. இப்போ அதனால தானே இப்போ சார் சொன்னார்ல, சீனா வந்து 200 நாளைக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் 2 கோடி பேரல்களை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் ரொம்ப முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் 2 நாள் போர் வந்ததுனால, ஹோர்முஸ் நீரிணையை வந்து கடக்க முடியாததுனால இங்கே மிகப்பெரிய தட்டுப்பாடு. 50% உணவு விடுதிகள் மூடிட்டாங்க. சின்ன சின்ன ரோட்டு கடைன்னு சொல்லுவோம்ல, சாலை ஓர கடையெல்லாம் மூட வேண்டிய சூழல். இன்றைக்கி வந்து பசியும் பட்டினியும் ஏற்படுற சூழல் இன்றைக்கி உருவாயிடுச்சு. அந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க, அந்த உணவகத்தை நம்பி இருக்கிறவங்க, இன்றைக்கி வந்து சூழல் வந்து இப்படி மாறி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இனி அது மட்டும் இல்லை, இவர்களுடைய வெளியுறவு கொள்கையே ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ரஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்குறோம். இப்போ இந்த நாடு யார் கையில் இருக்குது? நாடு அரசு கையில் இருக்கா, அல்லது மோடி அரசு ட்ரம்பினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இந்தியாவை கொண்டு போய் சேர்த்துருக்கா? நாங்கள் 30 days அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இதை கேட்டுக்கிட்டு நம்ம குடிமக்களாக இருக்கிறதே நமக்கு வெக்கமாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடைந்த வெளியுறவு கொள்கையை ஒன்றிய மோடி அரசு, பாஜக அரசு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கு. அவர்கள் மற்ற எல்லாரையும் அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. யாரெல்லாம் பாஜக இல்லையோ அவங்களெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவங்க நம்பி போனார், வீணாக போனார். இன்றைக்கி இவர் எடப்பாடியும் நாளைக்கு இந்த சூழல் தான் உருவாக போகிறாருன்னு வச்சுங்களேன். அவர்களுக்கு மக்களை குறித்து அக்கறை இல்லை. அதனால தான் இந்த சிக்கல். 2 நாள் கூட இப்போ ஸ்டாக்கு கிடையாது. இன்னும் 2 நாள் வந்து கப்பல்கள் வர முடியலன்னா, எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு வர முடியலன்னா மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய சிக்கல்களை இந்திய மக்கள் எதிர்கொள்வாங்க. 2 நாள் கூட கப்பல்கள் வந்துட்டு இருக்கிறதா நம்மளுக்கு. ஆமாம், 2 கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அது வந்து இவர் பேசி டிப்ளமேட்டிக்காக வர்றது இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும். இவங்க இது ஈரான்கிட்ட பேசி ஈரான் வந்து அனுப்புனதில்லை. எப்படி ஒரு கதையை இங்கே உருவாக்குறாங்க, அது உண்மை இல்லை. மாலுமிகளுடைய சாதுரியத்தால் வந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. இப்படி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் மத்தியில் தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து, இப்படி இருக்கிற ஒன்றிய அரசின் மத்தியில், இப்படி வஞ்சிக்கிற ஒன்றிய அரசின் மத்தியில் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள், விவசாயத்தை நான் விட்டுட்டேன் முன்னாடி சொல்லும் பொழுது, விவசாயத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தது. ஆனால் அந்த நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. 3 செக்டார் இருந்தாலும் பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர் தான். அதுக்கு கூட திட்டங்கள் ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காங்க. ஈரப்பதம் பாருங்க, மழை பெஞ்சிச்சு பாருங்க. சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமசுப்ரமணியம் சார் சார் நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் தமிழ்நாடு தனித்துவமா தெரியறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா எல்லா திட்டங்களுமே எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சி பார்த்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்களுக்கான ஒரு சீடா பார்க்கிறது நம்ம எதை பார்க்கலாம்? எதனால இந்த ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கு? இது இன்க்ளூசிவ் growthன்னு நம்முடைய முதல்வர் எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக செயல்படுவோம், ஒன்றாக இணைவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வரக்கூடியது. நான் இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இருக்கின்றோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதாவது இந்த அரசாங்கத்தை போல இந்து மக்களுக்கு ஒரு நல்ல பயன்களை தரக்கூடிய அரசாங்கம்ங்கிறது வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா 1962 நான் அரசாங்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த எனக்கு யாரு மினிஸ்டராக ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருந்தார்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ இன்சிக்னிஃபிகண்டா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸாக ஒண்ணுமே இல்லாமல் இருந்தான்.
1000 வருடங்கள் ஆகிய பழமையான கோயில்கள் அங்கெல்லாம் வந்து குடமுழுக்கு நடத்தி இருக்கின்ற அரசாங்கம் என்று பெருமையோடு நம்ம காலரை தூக்கி விட்டுன்னு ஜம்முன்னு பேசலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில்கள். அதே போல ஓடாத அந்த தேர்கள் இருக்கின்றனவே, அந்த தேர்களை எல்லாம் ஓட வைத்த பெருமை இந்த அரசாங்கத்திற்கு உண்டு. அதே போல குடமுழுக்கு என்பது கிட்டத்தட்ட 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். இதை நான் வந்து பெருமையாக நாம சொல்லக்கூடாது, ஏன்னா இது அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனா எந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தை சுட்டிக்காட்டி இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நம்ம நிச்சயமாக சொல்லத்தான் வேண்டும். அதே போல எல்லாரையும் எல்லா விதத்திலையும், அதாவது ஒரு வித்தியாசம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் நாதஸ்வர வித்வான்களாக இருக்கட்டும், தவில் வாசிப்பவர்களாக இருக்கட்டும், வேதம் ஓதுவர்களாக இருக்கட்டும், ஓதுவார்களாக இருக்கட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு அதுவும் இல்லாமல் ஏழ்மையான நிலைமையில இருக்கக்கூடிய ஜோடிகள், கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் ஆனால் வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த கல்யாணத்தெல்லாம் செய்து வைத்த பெருமை. எல்லா துறையிலுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்திருக்கு தமிழ்நாடு அரசு. வந்து நம்முடைய முதல்வருக்கு சுருக்கமாக நிறைவு பார்வை நான் சொல்ல வரும். சுருக்கமாக நிறைவு பார்வை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இப்போ வந்து என்ன கேக்குறீங்களா? ராமசுப்ரமணியன் சார் உங்களை தான். ஆகவே இது வந்து ஓவராலா நீங்க பார்த்தீர்கள் என்றால், நான் இப்ப சொன்னது போல எந்த துறையும் வந்து சாதாரணமாக இல்லாமல் ஒரு அற்புதமான முன்னோடி ஆர்கனைசேஷன், ஒரு அரசாங்கமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதத்திலையும் போற்றுதலுக்குரிய வகையிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டிருக்கின்ற, பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மாணவர்களுடைய நலனாக இருக்கட்டும், பெண்களுடைய பெருமையாக இருக்கட்டும், அவருடைய உயர்வினை போற்றும் வகையில் என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்து இல்லாமல் எனக்கு மிக நிச்சயமாக என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்து மதத்துக்காக அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள், குறிப்பாக பழைய கோயில்கள், திருக்கோயில்கள், திருத்தேர்கள், அவைகளெல்லாம் செப்பனிட்டு ஓட செய்த பெருமை என்பது நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை நான் சுருக்கமாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். நன்றி சார், நன்றி சார். இப்போ அரங்கத்தில் இருக்கக்கூடிய துரை சார் கிட்ட கிட்டலாம் சார், இந்த மக்களுக்கான திராவிட மாடல் 5 ஆண்டுகளில் ஒரு அரை நூற்றாண்டு வளர்ச்சி, உங்களுடைய நிறைவு பார்வை. கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் மக்களுக்காக மட்டும்தான் செயல்படுதுன்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்முடைய சுருக்கமா சார். நீங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு தேவையான வளர்ச்சியை நம்ம 5 ஆண்டுகளுக்கே தூவம் போட்டோம். இதுக்கு மிகச்சிறந்த திட்டங்கள்லாம் நம்ம நிறைய விவாதிச்சிட்டோம். மீண்டும் மீண்டும் திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையறதுக்கு நம்ம தளபதியாரோட களங்களை வந்து வலுப்படுத்தும். மக்கள் கண்டிப்பாக வலுப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது கட்டாயம் எதிர்வரும் தேர்தலிலும் எதிரொலிக்கும். நன்றி சார். சார், இது ரஜினிகாந்த் சார், ஒரு 45 நிமிட நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டு கால சாதனைகளை பேச முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் சொன்னார் இந்துக்களுக்கான ஆட்சியை கொடுத்தது, அது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தை அமைதியாக வைத்திருப்பது, திருப்பரங்குன்றம் போல மத கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்று சங்க பரிவாரங்கள், பிஜேபி, ஆர்எஸ்எஸ்காரர்கள் முயற்சி செய்தாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இந்த தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்று இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் இதர பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாடை உருவாக்கி இருக்கிறது ஒரு சாதனை. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பயணித்து, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு பயணித்து 10 லட்சம் கோடி முதலீடுகளை வந்து முதலமைச்சர் ஈர்த்திருக்கிறாரு. அதில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதே போல் தூத்துக்குடி, ஒசூர் போன்ற பகுதிகளில், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இது போன்ற சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த சாதனைகள் தொடர்வதற்கு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கனவு கண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு 2.0 திராவிட மாடல் ஆட்சி தொடரும். அதை தொடர் செய்வதற்கு மக்கள் ஆவலாக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக காத்திருக்கிறார்கள்.
இப்படியாக கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், பெண்களுக்கான திட்டங்கள் எதை எடுத்தாலும் எல்லாத்துலயும் சமூக நீதி அப்படின்ற ஒரு ஸ்கேல் ரொம்ப அதிகமா இருக்குது. அதனாலதான் இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு மாபெரும் வளர்ச்சி பார்த்திருக்கு. இதெல்லாம் திராவிட மாடல் 2.0 அப்படின்ற ஆட்சியிலையும் தொடரும் அப்படின்றதான் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் சொல்லியிருக்காங்க. அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.